இனிமை தமிழ்மொழி எமது. அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வடமொழியில் பில்கணியம் என்ற நூலைத் தழுவி தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பாடல் புரட்சிக்கவி பாரதிதாசனால் இயற்றப்பட்ட புரட்சிக்கவி. பில்கணியத்திற்கு புரட்சிக்கவி என பெயரிட்டு தமிழ் மக்களும் அந்நூலை அறிய வைத்தார் பாரதிதாசன். இதில் 3 செய்திகள். 1. அமுதவல்லி அரச மகளாக இருந்தும் பல வகை நூல் அறிந்து இருந்தும் மேலும் கவிதை புனைய ஆசைப்பட்டார். மகிழ்ச்சியாக பொழுதுபோக்காமல் செய்யுள் இலக்கணம் அறிய விரும்பினார். 2. உதாரன் சாவதற்கு அஞ்சவில்லை. அமுது என்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணம் என்று இந்த சமுதாயம் நினைத்திடுமோ? என் தாய்மொழிக்கு பழிவந்தால் சகிப்பது உண்டோ? இதைத்தான் கண்ணதாசனும் அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ என்று சிவபெருமானை பார்த்து பாடுவதாக ஒரு பாடல் திருவிளையாடலில். வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை, வாராதிருந்தாலோ தனிமை என்று வாழியும் தமிழுக்கு பழி வரக்கூடாது என்கிறார்கள். 1972ஆம் ஆண்டு 9ஆம் வகுப்பு படிக்கும்போது இப்பாடல் என் தமிழாசிரியர் பிச்சை அவர்களால் நடத்தப்பட்டது. படிகத்தை பாலாபிஷேகம் செய்து பார்ப்பது போல் அமுதவல்லி அழுதகண்ணீர் அடிசோதல் கண்டார்கள் மற்றும் பச்சை இரத்தம் பரிமாறி. இந்த 2 வரிகளும் கதையும் நினைவில் உள்ளது. ஆனால் அந்த ஆசிரியர் தான் தற்போது இல்லை, அவரும் நினைவில். அரசன் அமைச்சரை அழைக்கிறான். அவனிடம் தன் ஒரே மகள் அமுதவல்லியின் ஆசை பற்றி கூறுகிறான். என் ஆசைக்கு ஒரு மகள் அமுதவல்லி. அவள் இலக்கண இலக்கியம் அமைவுற ஆய்ந்தாள், அயல்மொழி பயின்றாள், ஒழுக்கம் மற்றும் நீதி நூல் அறிந்தாள், அனைத்தும் உணர்ந்தும் விட்டாள். அவள் மனதில் ஓர் ஆசை, அவள் கவிதை புனைய இன்னும் கற்கவில்லை. பாரதிதாசன் வரிகள். மலர், பாடும் வண்டு, தளிர், மழை, கடல், வாவி, ஓடை, விண்ணின் விரிவு, மண்ணின் வனப்பு, மேலோர், தமிழின் அமுதத்தன்மை, காலை பருதி, மாலை மதியம் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது. அகத்தில் அவளுக்கு கவிதை எழுகிறது. ஆனால் அதை புறத்தில் பிறருக்கு புலப்படுத்துவதற்கு செய்யுள் இலக்கணம் தெரிய வேண்டும். அதற்கொரு ஆசான் வேண்டும். அப்படிப்பட்டவன் எங்கு இருக்கிறான்? நீங்கள் கேட்டது போல் சகல கலைகளிலும் வல்லவன். அவனே புலவன். அவன் பேர் உதாரன். ஆனால் என்ன ஆனால்? அரசே, இளவயது, அழகு. அதனால் இருவருக்கும் இடையில் ஏதாவது குறை வந்துவிட்டால் என்ன செய்வது என்கிறான் அமைச்சன். இருவருக்கும் நடுவில் ஒரு திரையிடுக. இவளிடம் அவன் குருடன் என்க, அவனிடம் இவள் குஷ்டரோகி என்போம் என்றான் அமைச்சன். தார்வேந்தன் வியப்படைந்து தந்திரத்தால் ஆகாது ஒன்றுமில்லை, அவனை அழைத்து வாருங்கள். அமைச்சர் பலர் சென்றார் அவனை அழைக்க. தேர்வாய்ந்த புவிராஜன் போல அந்த செந்தமிழ் ஆய்ந்த கவிராஜன் உதாரன் வந்தான். அரசன் என் மகளுக்கு பாடம் சொல்ல வேண்டுமென பைந்தமிழுக்கு தொண்டு செய்ய கடவோம் என்றான். மன்னவன் ஆணையிட கன்னி மாடத்தில் அழகிய பூஞ்சோலை, நடுவில் ஒரு பொன்மேடை, இருவருக்கும் நடுவே ஒரு திரை. கவிவேந்தன் யாப்பு முறை உரைத்தான். பாடல் புனைவதற்கு எல்லாம் சொன்னான். கவிதை புனைவதற்கு அனைத்தும் கற்றால் அமுதவல்லி. விழி அற்றவனை பார்த்தால் அபச குணமென்று அவளும், உற்றதோர் நோயுடையாள் என்று அவனும் பார்க்கவில்லை. பல நாட்கள் இப்படியே சென்றன. அந்த ஒரு நாள் காத்திருந்தாள் அவள் மேடையில். அந்த சமயம் விண் அத்தனையும் ஒளியால் கவ்வி உயர்ந்தது பார். இருள் காட்டை அழித்த நிலா. அமுதவல்லி காத்திருந்த மேடையின் அருகில் நின்று இருவிழியால் நிலவை இமையாது நோக்கி அமைத்திட்டான். நல்ல கவிதை ஒன்றை மழை போல் பெய்தான். அத்தனையும் கேட்டிருந்தால் அமுதவல்லி. நிலவு மிக அழகாக இருக்கிறது, இவ்வளவுதான் நான் சொல்ல தெரியும். ஆனால் கவிஞர்களுக்கு நிலவை எப்படி வர்ணித்து பாடுகிறான் உதாரன். நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை. கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ? வானச்சோலையிலே பூத்த தனிப்பூவோ நீதான்? சொக்கவெள்ளி பார்க்குடமோ? அமுத ஊற்றோ? காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ? அந்த இருளில் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வான் கண்டேன், திசைகள் கண்டேன். பிந்தி அந்த காரில்தான் சிரித்ததுண்டோ?
பெருஞ்சிறப்பின் ஒளிமுத்தே நிலவே, நீதான் சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் ஊட்டு இந்தா என்றே இயற்கை என்னை வானில் எழில்வாழ்வை சித்தரித்த வண்ணம்தானோ உனைக் காணும் போதினிலே என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியினை நான் எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைக்கவில்லை. நித்திய தரித்திரராய் உழைத்து உழைத்து தினைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடும்போது பானை நிறைய வெண்சோறு காணும் இன்பம். கவிநிலவே, உன்னை காணும் இன்பம்தானோ உன்னை என் இருவிழியால் கண்டு ஒளிபெற்று இருளை ஒதுக்கி இன்னல் தவிர்த்து மகிழ்ச்சி கொண்டு குளிர்கின்றேன். உள்ளும் புறம்பும் அன்புள்ளம் கொள்கிறேன். அதுவும் முற்றி ஆகாயம் அளவும் ஒரு காதல் கொண்டேன். இன்பமெனும் பால் நுரையே குளிர் விளக்கே என இழந்தேன். உன் எழிலில் நான் கலந்ததால் இவ்விதமாக உதாரணம் தன்னுடைய இனிமையான குரலால் பாடினான். இங்கேதான் அரசனையும் அமைச்சனையும் மீறி விதி விளையாடி ஒரு மன்னராட்சி மறைந்து மக்களாட்சி மலர வழிவகுத்தது. நிறைய கவிஞர்கள் நிலவை பல பாடல்களில் பாடியுள்ளார்கள். இந்த புரட்சி கவியில் நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்றே காட்டுகிறாய் ஒளிமுகத்தை. வானில் வெண்ணிலா வந்து தழுவுது பார் பாரதி. அமுதை பொழியும் நிலவே கூமா பாலசுப்பிரமணியன். வாராயோ வெண்ணிலாவே தஞ்சை ராமையா தாஸ். இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே கூமா பாலசுப்பிரமணியம். கண்ணதாசன் பாகப்பிரிவினை. கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா? இன்னும் நிறைய பாடல்கள் வெண்ணிலவை பற்றி பல கவிஞர்கள். வான்நிலா அல்ல அல்ல, கல்யாண தேன்நிலா, இன்னும் பல பாடல்கள். இக்கதையில் அமுதவள்ளி கண் இழந்தவன் எப்படி நிலவை பாடினான் என்று வியப்புடன் ஓடி வந்து பார்த்தாள். நிலவிற்கும் மாசு உண்டு. இவன் திருந்திய சித்திரம் போல் இருக்கிறான். உதாரன் அவளை பார்த்து, என்ன வியப்பு இது? வானில் இருந்த மாமதி மங்கையாய் என் எதிரே வந்ததோ? புவியில் இதுபோல் ஒரு தன் ஒளி பலவாறு நினைக்கின்றான். நீ யார்? நான் அமுதவள்ளி. அந்த அமைச்சனும் அரசனும் நம்மை பிரித்திடும் எண்ணத்தால் இப்படி சொல்லிவிட்டனர். மதியை நீ பாடினாய். கமலங்கள் எனும் கண்ணுடன் உனை காண பெற்றேன். மின்னொன்று பெண்ணென்று புவியில் வந்து விளைந்தன உன் அழகு மேனி. காரிருளால் சூரியன்தான் மறைவதுண்டோ? கரை சேற்றால் தாமரையின் வாசம் போமோ? பேர் எதிர்ப்பால் உண்மைதான் இன்மையாமோ? பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டா? சீரழகே, தீந்தமிழே, உன்னை என் கண்ணை திரையிட்டு மறைத்தார்கள் என்று சொன்னான். உண்ண முடியாதே ஊராழ்வான் கூர்வாளும் வண்ணமுடி செல்வாக்கும் வந்து மறுக்குதடி. நால்வருணம் விதித்தார் நாட்டார்கள். மேல் வருணம் கோல் கொண்டு மேதினியை ஆழ்கின்ற வருணம் நீயல்லவா? பெண்ணே, என்னை என் நினைப்பை அகற்று. நாயென்றே எண்ணி என்னை நத்தாமல் விட்டுவிடு. கொஞ்சு தமிழ்த்தேன் குடித்துவிட ஆசைதான். ஆனால் வள்ளுவர் கூறியதை மறக்க முடியுமா? அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றோ? வாளை உருவி வந்து மன்னன் என் உடலை வெட்டி நாளையே நடுக்கடலில் போடட்டும். உன் கைகள் என்னை காவாமல் போகட்டும் என்று சொல்லிவிட்டாலும் இன்ப உலகில் இருவரும் நாளை கழிக்க தோழியர் வேறு வழியின்றி அரசனிடம் சொல்ல, இதை மன்னன் அப்படியே நம்பிவிடாமல் யாருக்கும் தெரியாமல் கன்னிமாடம் அருகே மறைந்து இருந்தான். இரவில் இருந்து பார்த்தான். அவன் மண்டையிலே ஆயிரந்தேல் மாட்டியது போல மனம் உழைந்து வாளில் விஷம்பூசி வைத்திருக்கச் சொல்லிவிட்டு உதாரணை இழுத்து வர ஏவினான். இழுத்து வந்தார். இச்செய்தி ஊரில் எவரும் அறிய எல்லோரும் கூறிவிட இவன் உயிர் இன்றோடு தீர்ந்ததோ என்று திடுக்கிட்டார்கள். இச்செய்தி அவளுக்கும் எட்டியது. அரசன் அவனிடம், கொற்றவன் பெற்ற குலக்கொடியை கவிகற்க உன்னிடம் அனுப்பினேன். 8 திக்கும் வெற்றி மேவிட ஆளும் மன்னன் நான். குற்றம் புரிந்தாயா இல்லையா? அதை மட்டும் சொல். இன்றைக்கு உன் தலை அற்றது. என்னை என்னவென்று நினைத்தாய்? என்ன ஆணவம்! இன்று நீ மாளப்போகிறாய். மாமயில் கண்டு மகிழ்ந்தாடும் முகில் வார்க்கும் மழை நாடா. குற்றம் என்று நீ உரைத்தால் குற்றமே. பழகும் இருட்டில் நான் இருக்க பால் நிலவு 1000 போல் அவள் அழகு வெளிச்சம். எனக்கு தண்டனை கொடுக்கும் முன் அவளையும் கொஞ்சம் நினை என்றான். இதை கேட்ட அரசன் இடியென கனன்று, உன் சதையை பல கூறிட்டு நரி தின்ன கொடுப்பேன். நீ கூறிய வார்த்தைக்கே ராஜ தண்டனை உண்டு, மாற்றமில்லை. கொலைஞர்கள் வருக என்றான். அவன் கூப்பிடும் முன்னே வந்துவிட்டார். இவனை சிரச்சேதம் செய்க என செப்பிடும் முன்னே
மலையினை பிளந்திடும் ஒரு சத்தம் வந்தனள் அமுதவள்ளி. உனக்கு அந்த அதிகாரம் இல்லை. அவன் பிழை செய்யவில்லை. நாங்கள் இருவரும் மனம் உவந்தோம். இதில் என்ன தவறு? அரசன் ஒரு ஜாதி, அதற்கு அயலென வேறொரு ஜாதியுண்டோ? இவனை இலக்கணம்தான் தரும்படி இவனை இங்கே அழைத்தது சரியா? உன் ஒரே மகள் நான். என்னை வருத்திட உனக்கு அதிகாரம் இல்லை. உன் குடிக்கு கூர் இழைத்தான் எனில் ஊர் மக்களிடம் உரைத்தல் கடன். இப்படி பல வார்த்தை கூறி வான் இடியென உரைத்து மின்னென நகைத்து கவிஞனை தன் உயிரை மலர்க்கரத்தால் மீட்டாள். மன்னவனும் இருவிடியும் பொறி வழங்கிட எழுந்தனன். இந்த நாயை இடித்து புறம் விடுப்பீர். கெட்ட நாவை அறுத்து தொலைக்கும் முன்னே இந்த பேயினை, நான் பெற்ற பெண்ணை என் பெண் எனச் சொல்வதை மறந்திடச் சொல்வீர். என் தூய குடிக்கு தோஷத்தை தந்த துட்ட பெண்ணை சிறையில் அடைத்து இந்த பொய்யனை ஊரெதிர் போட்டு கொலை செய்ய கூட்டிச் செல்லுங்கள் என்றான். இரு சேவகர்கள் மன்னன் கட்டளை நிறைவேற்ற நெருங்க மன்றில் இருந்த ஒரு மந்திரி, மங்கைக்கு இழைத்திருக்கும் தண்டனை நீதி இல்லை, அதை நீக்குங்கள். உடனே அமுதவள்ளி, அவரை மட்டும் கொலைக்கடத்துக்கு அனுப்பிவிட்டு என்னை மட்டும் மன்னிக்க கேட்டுக்கொண்டீர் மந்திரி, இது நீதி இல்லை. இருந்தால் இருவரும், இறந்தாலும் இருவரும். உயிர் எமக்கு வெள்ளமல்ல என்றாள். இருவரையும் விரைவாக கூட்டிச் சென்று கொலை செய்யுங்கள். என் ஆணையை மறுப்பவர் உண்டா? அவை அசைவற்று இருக்க இன்பம் கண்டோம், இறப்பிலும் ஒன்றானோம். நாட்டு மக்கள் உங்களுக்கு நற்பாடம் கற்பிப்பார்கள். இந்த அநீதியில் நாங்கள் வாழ விரும்பவில்லை. பருந்தும் கண்மூடாத நரியும் நாயும் பலிபீட வரிசைகளும் கொடிவாள் கட்டும் பொருந்தட்டும். பொதுமக்கள் இரத்த சேற்றை அருந்தட்டும். கொலைக்களத்தில் கொலைஞர்கள் அதிகாரம் கொண்டவரும் ஒப்பவில்லை. எங்கள் இருவருக்கும் சாவு என்று தீர்ப்பளித்தான். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் என்றால் அந்த தேசம் ஒழிதல் நன்றாம். நாங்கள் சாகின்றோம். நாளை நீங்கள் இருப்பது மெய் என்று எண்ணி இருக்கிறீர்கள். தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான். தமிழ் கவி என்றே அவளும் என்னை நேசித்தாள். அமுது என்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாய் இருந்தது என்று சமுதாயம் நினைத்திடுமோ? ஐயகோ, என் தாய்மொழிக்கு பழிவந்தால் சகிப்பதுண்டோ? உமை ஒன்று வேண்டுகின்றேன். மாசில்லாத உயர் தமிழை உயிரென்று போற்றுங்கள். அரசனுக்கு பின் இந்த தூய நாட்டை ஆளுதற்கு பிறந்த பெண்ணை கொல்ல அரசனுக்கு அதிகாரம், சிரமறுத்தல் அவனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை. அரசன் மகள் தன் குடிகளுக்கு ஆளுகின்ற உரிமையை பொதுவாக்க நினைத்து இருந்தாள். ஐயகோ, சாகின்றாள். அவளை காப்பீர். மணி நதியை, உயர்குன்றை, சோலையை தமிழால் பாடும் என் பேராவல் தீர்ந்தது இல்லை. வாழிய என் நன்னாடு பொன்னாடு ஆக ஏழை என் கடைசி முறை வணக்கம் செய்தேன். ஆழ்க என் குருதியெல்லாம் அன்பு நாட்டில். ஆழ்க. தலைகுனிந்தான். கத்தியின் கீழ் அந்த தமிழ் மகன். இருவரும் ஒருவாள் நிற்க அலைகடல் போல் நாட்டார்கள் ஈடுபூட்டி அனைவரும் வந்திருந்தார். இருவரையும் பார்த்து தலைப்பாகை அதிகாரி கடைசியாக சில பேச்சு பேசிடுக என்றான். தமிழ் கவிஞன் அல்லவா, மக்களிடையே முழக்கம் செய்வான். பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, எனை பெற்ற தாய்மாரே, இளம் சிங்கங்களே, நீரோடை நிலங்கிழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெருங்காடாக்க இன்னும் பலவிதமாக பால் நிலத்தில் அந்த நாளில் புதுக்கியவர் யார்? அழகு நகர் உண்டாக்கி சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கி வாய்க்காலும் நிறை உடைப்பை தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? கல் பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்தது யார் கை? பொன்துகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போயெடுக்க அடக்கியது எவரின் மூச்சு? கால் கைகள் உடல்கள் சிந்தும் பச்சை ரத்தம் பரிமாறி இந்நாட்டை சலியாத வருவாயும் உடையதாக தந்தது எவர்? இந்த நேரம் எலியாக முயலாக இருக்கிறார்கள் இப்போது. ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோன் புலிவேஷம் போடுகிறான். மக்களுக்கு புல்லளவு மதிப்பும் தருவதில்லை. அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு. பொதுமக்கள் தீர்ப்பேதான் சரி என்றேன். ஒப்பவில்லை. இவளும் நானும் சாவது என்றே தீர்ப்பளித்தான் சாக வந்தோம். தன் மகளுக்கு என்னை அழைத்து கவிதை சொல்லி தர சொன்னான். அவ்வாறு தருங்கால் இந்த பொன்மகள் இணைக்காதல் எந்திரத்தால் புலன்மாற்றி போட்டுவிட்டாள். ஒப்பிவிட்டேன். என் உயிருக்கு அளவில்லை. இவளை எண்ணி மனநடுக்கம் கொள்கிறேன். படிகத்தை பாலாபிஷேகம் செய்து பார்ப்பது போல் அமுதவள்ளி கண்ணீர்
வெள்ளம் கண்ணீர் வெள்ளம் அடிசோதல் கண்டார்கள் அங்கிருந்தோர். ஆவென்று கதறினார். அன்பு செய்தோர் படிமீது வாழாரோ என்று சொல்லி பதைபதைத்தார். இது கேட்ட தேசமக்கள் கொடிதென்றார். கொடுவாளை பறித்தார். அந்த கொலையாளர்கள் உயிர் தப்ப ஓடலானார். கவிஞனுக்கும் அமுதவல்லிக்கும் மீட்சி தந்தார். காவலன்பால் தூதொன்று போகச் சொன்னார். புவியாட்சி தனி உனக்கு தரமாட்டோம் என்று போய் உரைப்பாய் என்றார்கள். போகா முன்னே செவியினிலே ஏறிற்று போனான் வேந்தன். செல்வம் உரிமை நாட்டாருக்கே சட்டம் செய்தார். நலமெல்லாம் விளைந்தது அங்கே. மன்னனும் மக்கள் புரட்சிக்கு அஞ்சி ஓடிவிட்டான். மக்களாட்சி இனிதே மலர்ந்தது அந்நாட்டில். நன்றி, வணக்கம்.